வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் சிந்தனை நாள் கருத்தரங்கு ஒன்றை நேற்று நடத்தி இருக்கிறது. அந்த கருத்தரங்கில் பேசிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் அறிவியல் மனப்பான்மையை ஆசிரியர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், மாணவர்களிடம் வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அறிவியல் பாடத்தை நடத்துவதோடு அவர்கள் பணி முடிந்துவிடவில்லை, அதை அறிவியல் மனப்பான்மையாக மாற்ற வேண்டும் என்று அது நாட்டிற்கு மிக தேவை என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது மிக ஒரு முக்கியமான கருத்து. அதே கருத்தரங்கில் பேசிய நரேந்திர நாயக் என்ற இந்திய கூட்டமைப்பு பகுத்தறிவாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் வேறொரு கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும், இதுதான் அவரது ஒரு கோரிக்கை. ஏற்கனவே மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஏன் குஜராத்தில் கூட இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டம் தேவை என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது தமிழ்நாடு அரசு கவலையுடன் சிந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சிகளும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கின்றன. பல தொலைக்காட்சிகள் சாமியார்களுடைய அற்புதங்களை சிறப்பு நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கின்றன. மக்கள் இந்த சாமியார்களை நம்பி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஏடுகளிலும் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்று காலையில் கூட சன் தொலைக்காட்சியில் ஒரு சாமியாரை அம்பலப்படுத்துகின்ற உரையாடல் ஒன்று ஒளிபரப்பானது. அவர் ஒரு பெண் சாமியார், சுருட்டு குடிக்கிறார், புத்தாட்டம் போடுகிறார், ஆன்மாவுடைய கட்டுப்பாடு தன்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார், பேய் இருக்கிறது என்கிறார், பேயை தன்னால் ஓட்ட முடியும் என்று சொல்கிறார். இவருக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! இவைகள் பரப்புவது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம், சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு. இன்னொன்று கருங்காலி மாலை என்ற ஒரு மூட நம்பிக்கை. அதற்கு தொலைக்காட்சிகளில் விளம்பரம், ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவில் அந்த மாலையை வாங்குகிறார்கள். மாலையை வாங்கி போட்டுவிட்டால் சகல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், சகல ஆரோக்கியம் வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் இதற்கு மிகப்பெரிய விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இவைகளெல்லாம் நிச்சயமாக மக்களிடம் எடுத்து சொல்லி இந்த மூட நம்பிக்கைகளை விளங்கப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இதை பரப்புகிறவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டாக வேண்டும். நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. AI என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இன்றைக்கு மனித ஆற்றலை பயன்படுத்திக் கொண்டு ஒரு கட்டத்தில் மனிதனுடைய துணையே தனக்கு தேவையில்லை என்று தன்னை வளர்த்துக் கொள்கின்ற நிலைக்கு வந்துவிடும் என்பதுதான் இதில் அடங்கி இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை. மரபணுகளை மாற்ற முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. DNA எடிட்டிங் வந்துவிட்டது. மரபணுக்களை மாற்றி அமைத்து தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மருத்துவத்துறை இப்போதும் ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறது. குழந்தைகள் ஆண் பெண் உறவு இன்றி ஒரு லேபரட்டரியில், ஒரு சோதனை சாலையில் நாம் விரும்புகிற முறையில் வடிவமைக்கக்கூடிய ஒரு திட்டம் அடுத்த சில ஆண்டுகளில் வர இருக்கிறது. அந்த குழந்தைக்கு மதம் கிடையாது, மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, இந்த எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு செக்குலர் சைல்டு அந்த குழந்தை உருவாகிறது. எனவே மதத்தை காக்கின்ற சக்திகள், மதத்தை காக்கின்ற கடவுள்கள், ஜாதியை காப்பாற்றுகின்ற கடவுள்கள், மக்கள் உடல்நலத்தை காப்பாற்றுகின்ற கடவுள்கள், உலகத்தை படைத்த கடவுள்கள், இவைகளெல்லாம் விலை தரக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் பள்ளிகளில் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற கோயில்களில் கந்தசஷ்டி கவசத்தை பரப்பப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளையே தகர்ப்பதாகிவிடும். அண்ணா முதல்வராக வந்தவுடன் அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை அகற்றச் சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பின் போது கடவுள் பெயரால் பதவியேற்க வேண்டாம், உளமாற பதவியேற்க வேண்டும் என்ற முறையை அவர் அமல்படுத்தினார். கலைஞர் முதலமைச்சராக வந்தவுடன் சென்னை தேராய நகரில் திடீர் பிள்ளையார் என்று ஒருவர் பூமியிலிருந்து கிளம்பி வெடித்தார் என்று வந்தது. அடுத்த 4 நாட்களிலேயே அந்த பிள்ளையாரை அகற்றுவதற்கு அவர் உத்தரவிட்டு அந்த திடீர் பிள்ளையாரை கொண்டு வந்த மோசடி ஆசாமியையும் கைது செய்வதற்கு உத்தரவிட்டார். மூடநம்பிக்கையை ஒழிப்பதற்காக ஆடு பாம்பே போன்ற பல திரைப்படங்களையும் அவர் எடுத்து வெளியிட்டார். ஆக மூடநம்பிக்கை ஒழிப்பு என்பதும் நம்முடைய முன்னணி தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்று இருக்கிறார்கள். எனவே மூடநம்பிக்கையை பரப்புவதற்குமான சக்திகளை தடுக்க வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு கொண்டு வருவது பற்றி கவலையுடன் பரிசீலிக்க வேண்டும். அறிவியல் இயக்கம் கொடுத்த அந்த கருத்தை நாம் உறுதியாக ஆதரிக்கிறோம். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.